தவநாள் 20. கட்டளை எதிர்விளைவு. நேற்றைய தினம் கடவுள் கட்டளைகளை கொடுத்தார். அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது நேர்மறையான எண்ணத்தோடு ஏற்று நேர்மறையான செயல்பாடுகள் கொண்டிருக்கும் பொழுது விளைவுகளும் நேர்மறையாக இருக்கும் என்று தியானித்தோம். இன்றைய தினத்தில் கடவுள் என்ன சொல்கிறார் தெரியுமா? காலம் சென்றது. இணைச்சட்ட நூல் புத்தகம் எழுதப்பட்ட பொழுது மோசே காலத்தில் கடவுள் கொடுத்த கட்டளை அது. இப்பொழுது எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 1000-2000 ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த எரேமியா புத்தகம் எல்லாம் எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் மக்கள் மனநிலை கட்டளைகளை பொறுத்தவரை எப்படி இருந்தது என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் கடவுள் கொடுத்த கட்டளையை நேர்மறையான எண்ணத்தோடு வாங்கி கொள்ளவும் இல்லை, நேர்மறையான செயல்பாடுகளை செய்யவும் இல்லை. அப்படி என்றால் விளைவுகள் எப்படித்தான் இருக்கும்? நேர்மறை இல்லாமல் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மக்கள் கட்டளைகளை எதிர்மறையான எண்ணத்தோடு வாங்கி கொண்டார்கள், எதிர்மறையான செயல்பாடுகளை செய்தார்கள். விளைவு அவர்களுக்கும் எதிர்மறையானதாகவே இருந்தது, சுற்றி இருந்தவர்களுக்கும் எதிர்மறையானதாகவே இருந்தது என்பதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் இன்று மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். கட்டளைகள் எப்பொழுதுமே கடவுள் கொடுக்கும் பொழுது நேர்மறைதான். அதை எதிர்மறையாக நாம் பார்த்து பழகி கொண்டால் விளைவு எதிர்மறையானதாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைய நாளில் 20வது நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைபிடித்து நடந்து வந்தால் நீங்கள் பாறை மீது கட்டி விட்டு கொப்பாவீர்கள். அதுவே நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கடைபிடித்து நடக்காவிட்டால் மணல் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவீர்கள். புயலடித்தது, வெள்ளம் வந்தது, அதன் மேல் மோதியது, அதன் அழிவு பெரிதாயிற்று என்று சொன்னார் அல்லவா? இந்த 2 பேரது கருத்தும், தந்தையாகிய இறைவன், மகனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த 2 பேருமே சொல்வது இதைத்தான். நான் உங்களுக்கு கட்டளையை கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தோடு இருந்து எதிர்மறையாக அதை செயல்படுத்தாமல் விட்டீர்கள் என்றால் விளைவும் எதிர்மறையானதாகத்தான் உங்களுக்கும் இருக்கும், சுற்று வட்டாரத்துக்கும் இருக்கும் என்பதை இன்று சொல்கின்றார். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முதல் வாசகத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எதிர்மறையாக இருக்க வேண்டாம் என்பதை இன்று புரிந்து கொள்வோம்.